தத்துவங்கள் புரியாமல் சபரிமலை யாத்திரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது புரிந்து நம்ம யாத்திரை பண்ணும்போது தான் அந்த யாத்திரையுடைய பூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும். சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிறான். என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சபரிமலை யாத்திரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்குது. இதில் மூட நம்பிக்கைக்கே இடம் கிடையாது. மாலை போட்டிருக்கு, இந்த சின்ன குழந்தை மாலை போட்டிருக்கு. இந்த சின்ன பையன் மாலை போட்டிருக்கான்னா வயசு வித்தியாசம் பார்க்காம அத்தனை பேரும் காலில் விழுந்து கும்பிட்றோம். நம்மளை விட வயது கூடுதலானவர்கள் நம்ம காலில் விழுந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு போயிடும், அவங்களுடைய பாவமெல்லாம் நமக்கு வந்துடும். நமக்கு நம்மளுடைய பாவத்தையே சுமக்க முடியல, இல்லை ஊராம் பாவத்தையெல்லாம் சுமக்கணுமானா? அப்போ இந்த நமஸ்காரம் அந்த குழந்தைக்கு இல்லை, ஐயப்பனுக்கு. பண்ணுறவன் யாரும் இந்த சின்ன பையன் நினச்சி பண்ணுறதில்ல, ஐயப்பனாக நினச்சி பண்ணுறான். இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? பத்தியா, நான் எவ்வளோ 30 மலை போயாச்சு, நான் எவ்வளோ பெரிய குருசாமி, வரவெல்லாம் என் காலில் விழணும்னு நினச்சோமோனா நம்மளை போல முட்டாள் யாரும் இல்லை. நான் முதல்ல தான் சொன்னேன், மாலை போட்டிருக்கிற மிச்சவங்க எல்லாரும் நம்ம ஐயப்பனாக பார்க்குறான். நம்ம மிச்சவங்களை ஐயப்பனாக பார்க்கணும், நம்மளை ஐயப்பனாக நினச்சிக்க கூடாது. கூடுமான வரைக்கும் யாராவது காலில் விழுறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி அவங்க காலில் தான் விழுவேன்னு நினச்சா கூட இந்த நமஸ்காரம் பகவானுக்கு போய் சேரட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். உடனே நான் நமஸ்காரத்தை வாங்கிட்டு போஸ்ட் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. அதுதான் இதோட முக்கியமான விஷயம். மாலை போடுறதுல ஆரம்பித்து ஒன்றுலையும் சொல்லக்கூடிய தத்துவங்களை பார்த்தோன்னா ரொம்ப விசேஷமான ஒரு ஒளிஞ்சிருக்கு இதில்.